நம்ம எத்தனையோ பழம் இருக்கு, எல்லா சத்துக்களும், ஒரு விட்டமின் சத்து, கனிம சத்து, நார் சத்து, ஆற்றல், இது எல்லாம் அதிகமா இருக்கிற ஒரு பழம் எது? எத்தனையோ பழத்தை சொல்றாங்க, நெல்லிக்காய் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கிற ஒரு பழம் வந்து சிகப்பு கொய்யா பழம். சிகப்பு கொய்யா இருக்கு இல்லையா, நாட்டு கொய்யா, அந்த பழத்துல தான் இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்ல இருக்கு, NIN. இந்தியாவிலேயே ICMR உடைய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட். அவன் வந்து உலகத்தில் இருக்கிற ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி எல்லா பழங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்குது இந்த சிகப்பு கொய்யா. ஆனால் நம்ம வந்து போடா கொய்யான்னு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கொய்யா அவ்வளவு சிறப்பான ஒரு பழம். எனக்கு பல நேரங்களில் மற்ற பழங்களையெல்லாம் வந்து பழமுதிர் சோலைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, மெட்ரியன் ஃப்ரூட் அடுக்கி வச்சுருப்பாங்க, ஆரஞ்சஸ்லாம் டென்னிஸ் பால் மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க, அப்படியே மேங்கோஸில் நல்லா இமா பசந்தெல்லாம் அடுக்கி அப்படி பார்க்கவே பிரமாண்டமாக அழகாக இருக்கும். ஆனால் கொய்யாப்பழத்தை மட்டும் ஓரமாக கூரில் போட்டிருப்பாங்க. கொய்யாப்பழம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு விலை கூடலையேன்னு வருத்தம். இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு, ஆனால் பெரும்பாலும் கிலோ 100 ரூபாய்க்கு மேலே வரமாட்டேங்குது. அந்த பழம்லாம் விலை கூடணும்னு தோணும். அப்போ தான் நம்மால் மதிப்பாங்க. 500 ரூபாய்க்கு போய் 100 கிராம் பிளாக்பெரியை வாங்கிட்டு போகிறாங்க சென்னையில். அது கலிஃபோர்னியாவிலேருந்து வருது. ப்ளூபெரி வந்து கேன்சர்லாம் தடுக்கும் சார் அப்படின்னு வாங்கினே. நம்ம ஊர் நவ்வாப்பழம் அதை விட தடுக்கும்டா, அது தெரியாது. ஆனால் வெளிநாட்டு பழங்கள் மீது ஒரு மோகம். கொய்யா நம்ம ஊரில் இருக்க ஆகச்சிறந்த பழங்கள்ல ஒன்று.